ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரெடி ஃபார் எக்ஸாம் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்பர் சிஸ்டம்ல காம்போசிட் அண்ட் பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப் தான் பார்க்க போறோம். இதுவரையும் நம்பர் சிஸ்டத்துல நான் போட்டிருக்க 2 வீடியோ நீங்க பார்க்கலைன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா நம்ம சேனல்லையும் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க. இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, காம்போசிட் நம்பர்னா என்ன, பிரைம் நம்பர்னா என்ன, ட்வின் பிரைம்னா என்ன, கோ பிரைம்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், பிரைம் நம்பர்னா என்னன்னா, a natural number greater than 1 that has only 2 factors. அதாவது பிரைம் நம்பர்னா, இப்போ 3 எடுத்துக்கோங்களேன். 3 எதால டிவைட் பண்ணலாம்? 1ஆல டிவைட் பண்ணலாம், இல்லைன்னா 3ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். வேற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. அப்படி 1ஆலையும் அதே நம்பராலையும் டிவைட் பண்ண முடிகிற நம்பர் எல்லாமே பிரைம் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 and so on. ஓகே, இதுல நீங்க இம்பார்ட்டன்டா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, 2 அப்படிங்கிற ஒரே ஒரு ஈவன் நம்பர் மட்டும்தான் பிரைம் நம்பர்ஸ். மற்ற எல்லா ஈவன் நம்பருமே 2ஆல டிவைட் ஆகிறதுனால மற்ற எதுவுமே பிரைம் நம்பர் கிடையாது. ஓகே, காம்போசிட் நம்பர் அப்படின்னு என்னன்னா, a natural number greater than 1 that has more than 2 factors. பிரைம் நம்பர்ல ஒன்லி அதோட ஃபேக்டராகவும் தான் இருக்கணும், இல்லைன்னா 1ஆ மட்டும்தான் இருக்கணும். ஆனா காம்போசிட் அப்படி கிடையாது. எல்லாமே, இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ஆல டிவைட் பண்ணலாம், 2ஆல டிவைட் பண்ணலாம், அதே நம்பரால 4ஆலையும் டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி அந்த 2 நம்பரை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா வந்திருக்கிற அந்த 2 இருக்குல்ல, அப்படி வந்துருந்துச்சுன்னா அந்த நம்பர் எல்லாமே காம்போசிட் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, 4, 6, 8, 9, 10. இப்ப இம்பார்ட்டன்டா இதுல என்ன நோட் பண்ணணும்னா, காம்போசிட் நம்பர்ஸ் கேன் பி டிவைடட் பை நம்பர்ஸ் அதர் தென் 1. அதாவது 1ஆலையும் அந்த நம்பராலை தவிர்த்து மற்ற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அது காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, 1ங்கிற நம்பர் வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். ஓகே, இப்ப கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு என்னன்னா, 2 numbers are co-prime if the HCF is 1. இப்போ co-prime நம்பர்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, பிராக்கெட்டுக்குள்ள ஏதாவது ஒரு 2 நம்பர் கொடுத்துருவாங்க, XY. ஓகே, ஏதாவது ஒரு 2 நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த 2 நம்பருக்குமே HCF வேல்யூ எப்படி இருக்கணும்? 1ஆ தான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, 8, 15. இந்த 8க்கும் 15க்கும் காமன் டேபிள் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்படி எந்த ஒரு காமன் டேபிளுமே 2 நம்பருக்கும் இல்லைன்னா அதனுடைய HCF வேல்யூ 1. அப்படி இருக்கக்கூடிய பேர்ஸ் தான் வந்து கோ-பிரைம் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ்க்கு சிலது கொடுத்துருக்கேன் பாருங்க. இம்பார்ட்டன்டா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, போத் நம்பர்ஸ் டு நாட் நீட் டு பி பிரைம். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, கொடுத்திருக்கிற அந்த பேர் ஆஃப் நம்பர்ஸ்ல 2 நம்பருமே பிரைம் நம்பரா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு நம்பர் காம்போசிட்டாவும் ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இருந்தாலே போதும். ஜஸ்ட் நோ காமன் ஃபேக்டர் அதர் தென் 1. அதாவது 1 மட்டும்தான் அதுக்கான டிவிசிபிளா இருக்கணும், மற்ற எந்த காமன் டிவிசிபிளும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. ஓகே, ட்வின் பிரைம்னா என்னன்னா, a pair of prime numbers that differ by exactly 2. எக்ஸாம்பிள்ல பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 3 and 5. 3 and 5 பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ். பட் இதுல வந்து ரெண்டுமே பிரைம் நம்பரா தான் இருக்கணும். அந்த 2 பிரைம் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் என்னவா தான் இருக்கணும்? 2ஆ தான் இருக்கணும். பாருங்க, 5, 7 is the prime number. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. 11 and 13 is a prime number. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. அது மாதிரி எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த நம்பருடைய டிஃபரன்ஸ் என்னவா தான் இருக்கணும்? 2ஆ தான் இருக்கணும். அண்ட் அந்த 2 நம்பருமே கண்டிப்பா பிரைம் நம்பரா தான் இருக்கணும். எக்ஸாம்பிள், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ட்வின் பிரைம்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் பேர். அதாவது பேரா தான் வந்திருக்கும், அடுத்தடுத்த நம்பரா தான் இருக்கணும். ஓகே, இப்ப RRB எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. வாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 50. என்ன கேட்கறாங்கன்னா, 50க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 50க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? ஓகே, பார்க்கலாம். 2, 3, 5, 7, 11,
13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, நெக்ஸ்ட் 53 போயிடும். ஓகே, இப்போ 2ல இருந்து 50 வரைக்கும் இத்தனை பிரைம் நம்பர்ஸ் தான் இருக்கு. எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 prime numbers. அப்ப ஆப்ஷன் டி 15. Okay, second question. What is the positive difference between sum of all prime numbers between 11 and 20 and sum of all prime numbers between 30 and 50? Okay, first 11ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய prime numbers என்னென்ன? 11 plus 13 plus 17 plus 19. ஓகே, இது ரெண்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? டிஃபரன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. பாருங்க, பாசிட்டிவ் டிஃபரன்ஸ். அப்போ மைனஸ் ஆஃப் 30ல இருந்து 50 வரைக்கும். 30ல இருந்து என்னென்ன நம்பர் இருக்கு? 31, 37 plus 41, 43, நெக்ஸ்ட் 47. ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம மைனஸ் பண்ணணும். ரெண்டு ஆட் பண்ணலாமா? 10, 20, 30, 40, 60. ஓகே, 60 minus 30, 60, 100, 140, 180, 190, 190, 201. ஓகே, இப்போ நமக்கு என்ன வருது? 201 வருது. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். 60 மைனஸ் 201 எவ்வளோ? 140, 139. ஓகே, 139. அப்போ ஆப்ஷன் ஏ 139. நெக்ஸ்ட் கொஸ்டின். The greatest prime number less than 200. less than 200ல இருக்கக்கூடிய prime number என்ன? இப்ப 200க்கு கீழே என்ன நம்பர்? அடுத்த நம்பர் என்னது? 199. இப்ப அந்த 199க்கு ஏதாவது ஒரு டிவிசிபிள் இருக்கான்னு பாருங்க. 199 எதுல வருமா? வராது. அப்போ 199 is the greatest prime number less than 200. Fourth question. Which of the following number is a prime? ஓகே, prime number என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல prime number என்ன? இப்ப சி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணீங்கன்னா 9 வருது. இட் இஸ் டிவிசிபிள் பை 3. இது 5, லாஸ்ட் டிஜிட் 5ல இருந்தாலே அது டிவிசிபிள் பை 5. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டிவிசிபிள் பை 17. இது வந்து டிவிசிபிள் பை 17. பட் ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு எதுலையுமே டிவைட் ஆகாது. ஸோ இட் இஸ் த பிரைம் நம்பர். ஃபிஃப்த் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் கோப்ரைம்? கோப்ரைம்னா என்ன? ரெண்டு நம்பர் இருக்கணும், அதுல ஒரு நம்பர் மட்டும் பிரைம் நம்பரா இருந்தா போதும், ரெண்டுமே இருக்க அவசியம் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? 28 and 81. HCF பார்க்கணும். HCF 1 வரணும். ரெண்டுக்கும் காமன் டேபிள் ஏதாவது இருக்கா? 2 டேபிள் வராது, 3 டேபிளும் வராது. ஓகே, அப்போ இதுல காமன் டேபிள் இல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 28, 81 இஸ் எ கோப்ரைம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1/3 of the sum of all prime numbers greater than 5 but lesser than 18 is a square of என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? 1/3 of. அப்ப 1/3 of என்ன சொல்லியிருக்காங்க? sum of prime numbers வந்து 5ல இருந்து 18க்குள்ள இருக்கக்கூடிய prime நம்பரை சம் பண்ணணும். இப்ப 5ல இருந்து 18க்குள்ள prime numbers சம் பண்ணலாமா? என்னென்ன? greater than 5. அப்ப 5க்கு அப்புறம் 7 plus 11 plus 13 plus 17. ஓகே, இதெல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 10, 20, 30, 40, 48. ஓகே, அப்போ 48
டிவைடட் பை 3. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன, 1 4s are 4, சரி 1 3s are 3, ரிமைனிங் 1, 6 3s are 18, 16. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் வந்திருக்க ஆன்சரோட ஸ்கொயர் ஆஃப் கண்டுக்கணும். இப்ப 16 உடைய ஸ்கொயர் என்ன, சாரி 16 வந்து எதனுடைய ஸ்கொயர், 4 ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் டி. 7th question, a number that has factors other than 1 and itself is called. என்ன சொல்லிருக்காங்க, other than 1. other than 1 என்ன, 1. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 4. இப்போ 4 பாத்தீங்கன்னா 1 இருக்கும், 4 இருக்கும். ஆனா என்ன, other than 1, 1 தவிர்த்து இதுக்கு 2 ஒன்று இருக்கா. இப்படி இருக்கக்கூடிய நம்பருக்கு பேர் என்ன, காம்போசைட் நம்பர். Question number 8. 3 prime numbers are arranged in descending order if the product of first two is 323. அதாவது 3 prime numbers நம்ம அரேஞ்ச் பண்ணணும், டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும் போது வரக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 நம்பருடைய ப்ராடக்ட் வந்து 323 அண்ட் லாஸ்ட் 2 வரக்கூடிய நம்பருடைய ப்ராடக்ட் வந்து 221. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பிக்கெஸ்ட் பிரைம் நம்பர். அப்போ அதுல பிக்கெஸ்ட் பிரைம் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் படி பார்க்கலாம். 17 19, 17 19 13. ஓகே, இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் 19, ஓகே, இது 17, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பிரைம் நம்பர் 13. இதை நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியாச்சா, பெருசுல இருந்து சின்னது பண்ணிட்டே போகணும், அதுதான் டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, இப்போ இது 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா. லாஸ்ட் டிஜிட் 3ல இருக்கு, அப்போ 9 7s are 63. ஓகே, 63 வருதா, 63னா இப்ப நமக்கு என்ன வந்துருச்சு, லாஸ்ட் டிஜிட் 3 வந்துருச்சு. அப்போ இது கரெக்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது லாஸ்ட் டிஜிட் 1ல வரணும். அப்ப 3 7s are 21. அப்போ நமக்கு லாஸ்ட் டிஜிட் 1 வந்துருச்சு. ஓகே, அப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய 3 நம்பர் வந்து கரெக்ட். அதுல பிக்கெஸ்ட் பிரைம் நம்பர் என்னது, 19. அப்போ ஆப்ஷன் பி. நம்ம ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, லாஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். 9th question, find the sum of first 8 odd prime numbers. அதாவது odd prime numbers கேட்டிருக்காங்க, 8 odd prime numbers. first odd prime number என்னது, 3 plus 5 plus 7 plus 11 plus 13 plus 17 plus 19 plus 23. ஓகே, 8 நம்பர்ஸ் வந்துருச்சு. ஓகே, இது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா. 7 10 20 30 40 50 70 80 90 98. அப்போ ஆப்ஷன் பி 98. 10th question, what will be the product of smallest prime number and any whole number. smallest prime number என்ன, 2. இந்த 2 கூட எந்த நம்பர் வேணா மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 3. அப்போ 6 கிடைக்கும். இந்த 3க்கு பதிலு நம்ம 7 எடுத்துக்கலாமா. அப்ப என்ன வருது, 14. அப்ப எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன நம்பர் தான் கிடைக்குது, ஈவன் நம்பர் தான் கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் சி, ஆல்வேஸ் ஈவன் நம்பர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான்ல ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், அதுல போய் இந்த பிடிஎஃப் நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.